தமிழக வாழ்வுரிமை கட்சி திருச்சி மாவட்டம் திருவெறும்பூர் தெற்கு மாவட்ட துணைத் தலைவராக கண்ணன் உள்ளார். இவர் வசிக்கக்கூடிய கொட்டப்பட்டு, ஜெயில் கார்னர், இந்திரா நகர், மதுரை வீரன் கோவில் தெரு, திருவிக்க தெரு, ஜீவா தெரு, பழைய சகாயமாதா கோவில் தெரு ஆகிய பகுதிகளில் சுமார் 2500 வீடுகள் உள்ளதாகவும், திருச்சி மத்திய சிறை அதிகாரிகள் ஆக்கிரமிப்பு என்ற பெயரில் தங்களது வீடுகளை இடிக்கப் போவதாக முன்னறிவிப்பின்றி 10 நாட்களுக்குள் இடிக்குவதாக அறிவிப்பு வெளியிட்டதாகவும், இதனை தடுத்து நிறுத்த கோரி இன்று திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அப்பகுதியில் வசிக்கக்கூடிய பொதுமக்களுடன் சேர்ந்து வந்து மனு அளித்துள்ளார். அம்மனுவில் உடனடியாக மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு மத்திய சிறை அதிகாரிகள் வீடுகளை இடிப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார். பின்னர் அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், கொட்டப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் பல தலைமுறைகளாக அந்த கிராமத்தில் வாழ்ந்து வருகிறார்கள். இடையில் வந்ததுதான் இந்த சிறைத்துறை நிர்வாகம். பல தலைமுறைகளாக அங்கே வாழ்ந்து வரக்கூடிய அந்த மக்களை 287 ஏக்கர் நிலப்பரப்பு சிறைத்துறைக்கு சொந்தமானது என்று அவர்கள் அந்த ஆவணங்களை காட்டுகிறார்கள். அவர்களுடைய இடத்தை அவர்கள் எடுத்துக்கொள்வதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதுக்கு நாங்கள் தடங்கல் தெரிவிக்கல. ஆனால் ஏற்கனவே குடியிருந்த பகுதிகளை ஆக்கிரமிப்பு செய்து அந்த இடங்களை அராஜக போக்கோடு இவர்கள் ஆக்கிரமிப்பு செய்கிறார்கள். எப்படின்னாக்கா, சிறைத்துறை டிஐஜியினுடைய உத்தரவின் பேரில் அங்கு சிறையில் பணிபுரியக்கூடிய காவலர்கள், அங்கே சிறைவாசிகளாக இருக்கக்கூடிய சிறைவாசிகள் நூற்றுக்கணக்கானரை கொண்டு வந்து அராஜக போக்கோடு மாட்டு கொட்டகையில் கொண்டு வந்து அந்த முளைக்குச்சியை நடுவது, கல்லை நடுவது, வேலியை போடுவது, பாதி வீட்டில் கொண்டு வந்து அந்த முளைக்குச்சியை நடுவது, வேலியை போடுவது, இப்படி அராஜக போக்கோடு சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு இவர்கள் தாமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த அராஜக போக்கினை கண்டித்தும் இதனை உடனடியாக தடுத்து நிறுத்த கோரியும் அந்த கிராமத்தைச் சேர்ந்த சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கிராம மக்களும் இன்று மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுக்க இருக்கிறார்கள். முறைப்படி அரசு அதிகாரிகள் கொண்டு உள்ளூர் விஏஓ, ஆர்ஐ, தாசில்தார், மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் அந்த இடத்தை அளந்து முறைப்படி அவங்களுடைய இடம் இருக்குது என்றால் எடுத்துக்கிட்டு அதில் ஒன்றும் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. சிறைவாசிகளையும் சிறை காவலர்களையும் வைத்து அராஜக போக்கோடு இந்த செயலை செய்வதற்கு இவர்களுக்கு யார் இந்த அனுமதி கொடுத்தது? எவ்வளோ பெரிய ஒரு அழிச்சாட்டியமான வேலைகளை கடந்த 1 மாத காலமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க தெரியுமா? மக்கள் அல்லோலப்பட்டு போய் கிடக்கிறாங்க. நிம்மதியாக தூங்க முடியல, வேலைக்கு போக முடியல. வேலைக்கு போன நேரத்தில் கொண்டு வந்து முளைக்குச்சி நட்டுட்டு போகிறாங்க, வேலியை கொண்டு வந்து போட்டு போகிறாங்க. இந்த இடம் நமக்கு சொந்தமானதா இல்லையான்றது தெரியாமலே அங்கே வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க மக்கள். இந்த அராஜக போக்கை கண்டிச்சும் உடனடியாக இது மாவட்ட நிர்வாகம், தமிழ்நாடு அரசு தலையிட்டு உரிய நிவாரணத்தை அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்குமாறு இந்த கிராமத்தின் மக்கள் எல்லாரும் வந்து இன்றைக்கி வந்து மனு கொடுக்குறாங்க. அந்த இடம் அவர்களுக்கு சொந்தமானது. அதுக்கு பட்டா இருக்குது, வரி ரசீது இருக்குது, மின் கட்டணம் இருக்குது, ஏனைய பத்திரங்கள் எல்லாமே இருக்குது. பட்டா, சிட்டா, பத்திரம் எல்லாமே இருக்குது. அப்புறம் எப்படி அவங்களுக்கு சொந்தமானதாக இருக்க முடியாது? சிறை அவங்க சொல்லக்கூடிய இது என்னன்னா, சிறைக்கு சொந்தமானதுங்கிறாங்க. அதை ஒட்டி வந்து பெரிய கால்வாய் வருது. கால்வாயும் கால்வாயை ஒட்டி இருக்கக்கூடிய இடம் வந்து நத்தம் இடம்ங்கிறது அரசுக்கு சொந்தமானது. அரசுக்கு சொந்தமான இடம் வந்து எப்படி சிறைத்துறை நிர்வாகத்துக்கு சொந்தமாகும்? அப்போ இது உடனடியாக வந்து அரசு வந்து தலையிட்டு இந்த அராஜக போக்கை தடுத்து நிறுத்தி அவங்களுடைய அந்த கிராம மக்களின் இடத்தை வந்து அவங்களுக்கு உறுதி செய்யும் வரையில் நாங்கள் ஓய மாட்டோம். பிரபு, வழக்கறிஞர், தமிழக